வணக்கம். இன்னைக்கு ஒருத்தரோட லைஃப்பில் ரியலாக நான் கண்கூட பார்த்த விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவர் லைஃப்பில் அவர் என்ன புதுசாக நம்ம பண்ணாத அவர் என்ன பண்ணாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2017 அவர் என்ன பண்ணுறாரு, 2000 சதுரடி திருவொற்றியூர் பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்குறாரு. 1200 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2000 சதுரடி வாங்குறாரு. 24 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணுறாரு 2017. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு 5 வருஷம் கழித்து அந்த அந்த இடத்த வந்து அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்காக அந்த இடத்த வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. எவ்வளோக்கு பண்ணுறாருன்னா 2500 ரூபாய்க்கு அந்த ஃப்ளாட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. 2500 ரூபாய் சேல்ஸ் பண்ணால் கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய்க்கு அந்த இடத்த வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. சேல்ஸ் பண்ணி முடித்தவொடனே என்ன பார்த்தோன்னா அவருக்கு 26 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வருது. 26 லட்சம் ரூபாய் என்ன பண்ணுறாரு, அவங்க பொண்ணுக்கு 20 லட்சம் ரூபாய் மட்டும் எடுத்து நகை எடுத்து போட்டு கல்யாணம் பண்ணி அழகா ஜம்முன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாரு. மீதி ஒரு 30 லட்ச ரூபாய் என்ன பண்ணுறாரு, 2022 அப்போ அந்த வருஷத்துலேயே என்ன பண்ணுறாரு, ஒரு 1000 சதுரடி போரூர் பக்கத்தில் ஒரு இடம் வாங்குறாரு. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 3000 ரூபாய் கொடுத்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபாய் அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இப்போ 4 வருஷம் கழிச்சு அடுத்த பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாரு, 2026 இன்னைக்கு நடந்த விஷயம் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 1000 சதுரடியை 4500 ரூபாய்க்கு விற்கிறாரு. கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாரு. ஏற்கனவே ஒரு 20 லட்சம் ரூபாய் எடுத்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. அந்த 20 லட்சம் அந்த 45 லட்சம் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 65 லட்சம் ரூபாய் அவர் ப்ராஃபிட்டாக பார்க்குறாரு. அன்றைக்கி அவர் முதலீடு பண்ணது 24 லட்சம் ரூபாய் தான். 24 லட்ச ரூபா முதலீடு பண்ணிட்டு நீங்கள் 65 லட்ச ரூபா பார்த்துருக்காரு. அதுவும் எல்லாம் இது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 20 லட்சம் எடுத்துட்டாரு. இந்த எல்ஐசியில் என்டோமெண்ட் பாலிசி சொல்லுவாங்க, மணி பேக் பாலிசி, அந்த மாதிரி 5 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 20 லட்சம் எடுத்து தான் பொண்ணுக்கு தேவையான செலவெல்லாம் முடிச்சிட்டாரு. இப்போ 2வது பொண்ணுக்கு எடுக்கிறப்போ இப்போ 65 லட்ச ரூபாய் எடுக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 41 லட்ச ரூபாய் அவருக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. அந்த 24 லட்ச ரூபாய் இல்லாமல் சொல்கிறேன், அவர் போட்ட முதலீடு எடுத்து வச்சிட்டேன், அது இல்லாமல் 41 லட்ச ரூபாய் அவருக்கு லாபம் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 37,962 ரூபாய். அன்றைக்கி அவர் பண்ண 24 லட்ச ரூபாய் முதலீடு ஒரு மாதமும் இன்றைக்கி அந்த ஒரு வருமானமாக அந்த இடம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு அவருக்கு. அப்போது இடம் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் ஏரியாவில் இடம் வாங்குறது புத்திசாலித்தனம். டெவலப்டு ஏரியாவில் போய் இடம் வாங்க நம்மளால் கோடிக்கணக்காக போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. இந்தமாரி சின்னதாக 5-10 லட்சம் 15 லட்சம் 20 லட்சம் அந்தமாரி நீங்கள் சின்னதாக டெவலப் ஆகிட்டு இருக்கிற, ஃபார் எக்ஸாம்பிள் மதுராந்தகம், மருவத்தூர், அச்சரப்பாக்கம் இங்கெல்லாம் வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டிப்புளாக நம்மளால் வாங்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு நல்லாயிருக்கும். நம்ம கஷ்டப்படாமல் நம்ம பசங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், ஃப்யூச்சர் எஜுகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது திருமண செலவு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் எங்ககிட்ட வந்து இடம் இருக்குது. மதுராந்தகத்தில் இருக்குது, மேல்மருவத்தூரில் இருக்குது, அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 8 வழிச்சாலை போட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் இதுமாதிரி இடம் வாங்கி போட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் இதை விட பல மடங்கு அந்த சாலைகள் வந்து இப்போ டெவலப் ஆகிட்டு இருக்கனால பல மடங்கு உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இந்த மாதிரி புத்திசாலித்தனமாக அவர் பண்ண புத்திசாலித்தனம் 24 லட்ச ரூபாய்க்கு அன்றைக்கி போட்டார் ஒரு இடத்துல. அது வந்து நீங்கள் மாதம் ஒரு பையன் நீங்கள் செலவு பண்ணி படிக்க வச்சிங்கன்னா கூட 20 ரூபா அவன் மாதம் ஸ்டார்டிங் சம்பாதிப்பான்னு தெரியாது. ஆனால் அந்த ஒரு ஃப்ளாட் ஒரு 1000 சதுரடி அவருக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்குது. புத்திசாலித்தனமாக ஒரு இடத்த ஒன்று வாங்கி வைங்க, கடனை கூட வாங்கி ஒரு இடம் ஒன்று டெவலப்பிங் ஏரியாவில் வாங்கி போடுங்க. ஃப்யூச்சரில் உங்களுக்கு அது கை கொடுக்கும். உங்களுக்கு இந்த தகவல் இன்றைக்கி சொல்கிறதுக்கு இன்றைக்கி நான் கண்கூட பார்த்தேன். இன்றைக்கி அவரோட லைஃப்பில் ரியலாக இன்றைக்கி நடந்தது. அதை தான் உங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன். இந்த தகவல் உங்களுக்கு சொல்கிறது எனக்கு வாய்ப்பு பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.